அடுத்ததாக இவர் வந்தாலே எனர்ஜி வந்துடும். ஸோ ஹி இஸ் ட்ரூலி அன் என்டர்டைனர், பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் ஹியூமன் பீயிங், ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். அது எல்லாமே நீங்கள் வந்து கூடிய விரைவில் பார்க்க போறீங்க. ஐ வுட் லைக் டு வெல்கம் சபரி அவர்கள், ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்குங்க அண்ணா. நான் தான் சொன்ன லாஸ்ட்டாக பேசுறதுல இதில் ஒரு பெரிய எல்லாருமே முன்னாடியே பேசிட்டீங்க. அதில் என்ன பேசுறதுன்னு தெரியல. சூப்பர் விஜய், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. கல்யாணி தேங்க்யூ. கல்யாணிக்கு தயவு செஞ்சு ஒரு அதானே சூப்பர். தேங்க்ஸ் கல்யாணி. இவர் ஒரு நல்ல மனிதர். இப்புறமேல் பார்ப்போம் அப்படின்னா இது வரைக்கும் நல்ல மனிதர் இருந்தது இல்லையா? நன்றி. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. அண்ட் படம் உண்மையிலே அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் எடிட்டில் போயிருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜினாட்ட நான் கேட்கணும் கேள்விதான். எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கீங்க பிரஜினார், எப்படின்னே தெரியல. சின்ன வயசு பெரிய வயசுலாம் பிரிக்கல. நாங்கள் பிக் பாஸ்ல வந்து இல்லைண்ணா அப்படி சொல்ல வரலண்ணா. நாங்க பிக் பாஸ்ல இந்த ஜம்புலிங்கம்னு ஒரு கேரக்டர் பார்த்திருப்பீங்க. ஒரு போலீஸ் கேரக்டர் தான். அதுக்கு அவர் கொடுத்த ஈடுபாடே பாத்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் தான். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஒரு 3 நாளா தூங்காம இருந்தாரு. அது ஒரு டெடிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி பாக்குறப்ப அது நான் பார்த்த போலீஸ், இது ஒரு நான் பாக்குற போலீஸ், ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பா அந்த படம் அதுக்காகவே நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் பாலா, நீ சொன்ன மாதிரி தான். தெரியல என்ன கிடைச்சுன்னு தெரியல. உனக்கும் போலீஸ்க்கு ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா உன் தைரியம் வரவே வராது. ஆனா அந்த இவ்வளவு மோசமான ஒரு வில்லன் அப்படின்னு ப்ரொடியூசரா ஸ்டேஜ்ல சொல்ற அளவு ஒரு பெரிய தைரியம். சூப்பர், வேற லெவல். அதே மாதிரி டைரக்டர் சார், நீங்க அடிக்கடி நிக்கல நான் கூப்பிட்டு சொல்லிட்டே இருந்தீங்க. எனக்கு அங்க புரியல, இங்க எனக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓகே தேங்க்யூ. எப்படி ஏன் எங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆனா அவரும் அதே சொன்ன மாதிரி தான். இங்க எல்லாமே ஒரு யங் டீமா வந்திருக்காங்க. கண்டிப்பா அதை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்களும் நம்புறோம். அந்த படத்துல நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம். நாங்க ஏன் இந்த படம் பார்க்கணும்? இல்லுமா ஒரு நிமிஷம் அந்த ஏதாவது கேட்கணும்ல. எனக்கு கல்யாணம் ஆகல, சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கேன் பாரு. சோ கல்யாணம் என்ன பதில்? கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுங்கிறது. வேற யார் சார்? டேரக்டர் சார் ஏதாவது பதில் சொல்லுங்க சார். டைரக்டர் சார் ராமன். அவரு தானுங்க சந்தோஷ் ராமன். வழக்கமான படமா இருக்காது. ஆனா ஒண்ணு என்னன்னா, தேங்க்யூ மேடம், இவானா மேடம், எங்க சோசியல் மிஸ் மாதிரியே இருக்கீங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டக்குன்னு வந்தனா புரியவே இல்லை. என் பக்கத்துல டிஓபிகோன்னு சொல்லிட்டே இருந்தாரு. பிரதர் இவ்வளவு பசங்க பேசினாங்க, அவர் இந்த பையன் போட்டோ எடுத்தானா பாத்தீங்களா இல்லையா? அந்த புள்ள வந்து கிச்சுக்கு கிச்சுக்கு கிச்சுக்குனாங்க இல்ல அப்படி. ஸோ அதுலேயே ஆல் த வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். நான் என்ன சொல்றேன் அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். என்ன சொல்றது சார், படம் ஆக்சுவலி நிறைய புதுமுகங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. அதுக்காகவே நல்லா இருக்கும். ஸோ என்னைக்குமே நல்ல விஷயங்களை நல்லதா இருந்ததுன்னா அதை கண்டிப்பா மக்கள்கிட்ட 100 முறை கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் அவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல படமா இருக்கும் நம்புறோம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பா சேர்ப்பாங்க நம்புறோம். அண்ட் தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.